வங்கிகளில் பல ஆண்டுகள் சனிக்கிழமை அரை நாள் லீவு, ஞாயிற்றுக்கிழமை முழு நாள் விடுமுறை. இது நாங்கள் பல நாட்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். காரணம், இந்தியாவில் இன்றைக்கு கடந்த 20 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா கணினமயம் அதிகம் வந்துருச்சு. அதனால் வாடிக்கையாளர் நேரடியாக கிளைகளுக்கு வருவதில்லை. ரெண்டாவது, இன்றைக்கு நெருக்கடியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆட்கள்லாம் குறைவாக இருக்கிறாங்க, ஊழியராக இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும். ஆகவே சனி ஞாயிறும் லீவ் விடணும், விடுமுறையாக அறிவிக்கணும்னு கேட்டோம். 2015 பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தத்தில் என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா 2 சனிக்கிழமை, 2வது 4வது சனிக்கிழமை விடுமுறையாக அறிவிக்கிறோம், மற்றதை பிறகு பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஆக 10 ஆண்டுகளாக இதை பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த 10 ஆண்டுகளில் இன்னும் கணினமயம் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கு வங்கி வராமலேயே வாடிக்கையாளர் சேவையை பெற முடியும், எல்லாருக்கும் அது தெரிஞ்சது தான். அது தவிர மற்ற சிஸ்டம்லாம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது தாமதம் செய்த காரணத்தினால 2022 ஒரு நாள் வேலை நிறுத்தத்துக்கு அறிவித்தோம். அப்போ இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதியமைச்சகம் பேசினாங்க, இல்லை நாங்கள் இதை கவனிக்கிறோம், ஆனால் நீங்கள் இன்னும் கூடுதலாக 2 நாட்கள் உங்களை விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மற்ற நாட்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை கூடுதலாக பணியாற்ற வேண்டும் என்று சொன்னாங்க. சரி என்று சொன்னோம். ஆகவே நிர்வாகத்தோடு பேசி, இந்தியன் வங்கி அசோசியேஷன் எல்லா வங்கிக்கு சார்ந்த ஒரு அசோசியேஷன், நிர்வாகத்துக்காக அவங்கள்ட்ட பேசினோம். 40 நிமிடம் கூடுதலாக பணியாற்றுவதற்கு நாங்கள் ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்கிறோம். நிர்வாகம் அதுக்கு பதிலாக என்ன சொன்னாங்க, நீங்கள் 40 நிமிஷம் கூடுதலாக வேலை செய்வதனால ஒத்துக்கொண்டதுனால எல்லா சனிக்கிழமையும் 2 நாட்கள், 2 சனிக்கிழமை போக மீதி சனிக்கிழமையும் விடுமுறை அறிவிக்க தயார் என்று சொன்னாங்க. இது அரசாங்கத்திற்கு கேட்டுட்டு தான் பண்ணாங்க. ஆகவே அரசாங்கத்திற்கு இந்த புரிதல் அவங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு, பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு, அது ஒத்துக்கொள்ளலாம். இது 2023 டிசம்பர் மாதம், இப்போ 2026 ஜனவரியில் இருக்கிறோம். 2 ஆண்டு முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு குழந்தை கூட 8 மாதம் 10 மாதத்தில் பிறந்துடுது. இந்த அரசாங்கம் இவ்வளவு திறமை அப்படின்னு சொல்கிறாங்க, 2 ஆண்டுகளாக ஏன் காலதாமதம் செய்யணும்? ஆகவே அது வங்கி ஊழியர்கள் ரொம்ப கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. இது தவறு. காரணம், ரொம்ப நெருக்கடியில் வேலையாற்றுறாங்க. ஆகவே அதை நாங்கள் கோரிக்கையாக வச்சு போராடிக்கிட்டே இருக்கிறோம். இதை மார்ச் மாதம் ஒரு வேலை நிறுத்தத்துக்கு அறிவிப்பு கொடுத்துருந்தோம். அப்போ உயர்மட்ட அதிகாரிகள் வந்தாங்க நிதி அமைச்சகத்திலிருந்து. இல்லை இப்போ செய்யாதீங்க, இது நிதி அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, விரைவாக முடிவு சொல்கிறோன்னாங்க. அது மார்ச் மாதம். அது முடிஞ்சு இப்போ 10 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் ஒன்றும் வரல. இப்போ கேட்டால் இல்லை மக்களுக்கு சேவை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. மக்களுக்கு சேவை கொடுக்கணும், அரசு கூட கொடுக்கணும். அரசுக்கு சேவை கொடுக்கக்கூடிய பொதுத்துறையெல்லாம் தனியாருக்கு கொடுக்குறியே, அப்போ மக்களுக்கு எதிராக செய்கிறீல்ல நீ? அப்போ இங்கே நாங்கள் எந்த மக்களுக்கு எதிராக செய்கிறோம்? அது கொரோனா காலத்துலேயும் சரி, டிமானிட்டைசேஷன்லையும் சரி, எல்லா அரசாங்க திட்டமும் இவ்வளோ நெருக்கடிக்கு இடையே 80 கோடிக்கு மேற்பட்ட வாடிக்கையாளருக்கு நாங்கள் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஊழியர் அதிகாரிகள் சேவை செய்யலை? அதன் காரணமாக தான் வங்கி நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு தேவை, சனிக்கிழமை லீவ் விடணும் அப்படின்னு சொன்னால் அதையும் அரசாங்கம் மறுக்க வேண்டும். ஆனால் வேண்டுமென்றே மறுக்கிறாங்க. காரணம், நாங்கள் அரசாங்கத்துடைய தனியார் மய கொள்கை எதிர்க்கிறோம். அதன் காரணமாக அவங்க அந்த கோபத்தில் எங்கள் நியாயமான கோரிக்கை ஏற்க மறுக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வாபஸ் வரவில்லை என்று சொன்னால் உங்கள் மற்ற கோரிக்கைகள் நாங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போது மிரட்டுறாங்க. அப்போ நாங்கள் 8 லட்சம் பேர் ஒன்றா இருக்கிறோம். இந்த மிரட்டலுக்கெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. நியாயமான கோரிக்கை இந்தியாவிலும் உலகத்தில் எல்லாருக்கும், பொதுத்துறை, அரசு துறை, தனியார் துறை, எல்லாம் ஐடி செக்டார் உட்பட வெள்ளி வரைக்கும் தான் வேலை. சனி ஞாயிறு லீவு தான், ஏன் பேங்க் லீவ் விடக்கூடாது? ஆகவே இது ஊழியருடைய அந்த எதிர்ப்பை காண்பிப்பதற்காக இன்றைக்கு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் தான். இப்போவாது அரசு எங்களுடைய ஒற்றுமையையும் நியாயத்தையும் புரிந்து கொண்டு எங்கள் கோரிக்கை ஏற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக இன்னும் கூடுதலாக வேலைநிறுத்தம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதற்கு அரசு இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்க அவங்க கவனத்தில் வைத்துக்கொண்டு எங்களுடைய கோரிக்கை ஏற்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அரசாங்கம் 30 விதமான திட்டங்கள் வச்சுருக்கிறாங்க. பெருமையாக சொல்கிறார், பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார், ஜன்தன் யோஜனா, முத்ரா யோஜனா, இன்சூரன்ஸு, அட்டல், என்னென்னமோ சொல்கிறாங்க. யார் இதெல்லாம் அமல்படுத்துகிறாங்க? ஒவ்வொரு கிளையில் பார்த்தீங்கன்னா அதுதான் நெருக்கடி. சாதாரண நிரந்தரமான வங்கி வாடிக்கையாளர் பேங்க் வருது கிடையாது, அவங்களாம் மற்ற இது இருக்குது. அப்போ அரசாங்க திட்டம் அமுல்படுத்துவதில் தான் நெருக்கடி. அப்போ அரசாங்கத்தோடு நாங்கள் ஒத்துழைக்கிறோம், எங்கள் கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லா விதமான அரசாங்க திட்டங்கள் இன்றைக்கு மேனேஜர், அதிகாரிகள், ஊழியர்கள் தான் அமுல்படுத்துகிறோம். அப்போ அவங்க எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யுனைடெட் ஃபோரம் ஆஃப் பேங்க் யூனியன் என்று 9 சங்கம் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வங்கி தொழிற்சங்கங்கள் சேர்ந்து இதுக்கு பிறகு உயர்மட்டத்தில் தலைவர்கள் கூடி அடுத்த கட்டமாக நாங்கள் முடிவெடுப்போம். கூடுதலாக இன்னும் வேலை நிறுத்தம் வரும். அதுதானே தொழிலாளிக்கு ஒரே ஆயுதம் வேலை நிறுத்தம் தான். அதை நாங்கள் அவாய்ட் பண்ண விரும்புகிறோம். ஆனால் அரசாங்கம் இதே மாதிரி பிடிவாதமாக இருந்தாலும் இன்னும் ஸ்ட்ரைக்கு தான் வரும். பொதுமக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுமக்கள், இந்தியாவில் பாதிக்கப்படாத பொதுமக்கள் யாராவது இருக்கிறாங்களா?
பிரைம் மினிஸ்டர் போகிறாரு, ரோடு முழுக்க நிறுத்திடுறாங்க. பொதுமக்கள் பாதிப்பு தானே. அவர் சாதாரணமாக சைக்கிளையாக போகிறாரு. எவ்வளோ சென்னை முழுக்க நிறுத்திடுறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாங்க. அது தவிர அரசாங்கத்துடைய திட்டத்தின் காரணமாக மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ யார் அந்த பொதுமக்கள்? எந்த பொதுமக்கள் போய் சொன்னாங்க? எங்கள்கிட்ட நாங்கள் டெய்லி பொதுமக்களோடு தான் இருக்கிறோம். எந்த பொதுமக்களும் ஒன்றும் சொல்லலை. பொதுமக்களுக்கு இதனால் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் அவங்களுக்கு ஜிபே இருக்குது, பேங்க்கில் ஏடிஎம் இருக்குது, மற்ற டிஜிட்டல் பேங்க் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே சார், லாஸ்ட் கொஸ்டின். இப்போ சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் உங்கள்கிட்ட பேசினாங்களா உங்கள் சங்கத்துக்கிட்ட? அமைச்சர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, அவங்க பேசலை. அமைச்சகத்திலேருந்து உயர்மட்ட அதிகாரி பேசி இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஸ்ட்ரைக்கில் போனீங்கன்னா இன்னும் பல பிரச்சனைகளையும் நாங்கள் ஏற்படுத்துவோம், உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மிரட்டல் தான் விட்டுருக்குறாங்க. அரசாங்கத்துடைய அணுகுமுறை ரொம்ப தவறு.